செய்தியினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய சிங்காசனம், அதை குறித்து நம்ம போன வாரம் தியானிச்சோம். போன வாரத்திலே நம்ம எந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தியானிச்சோமோ அதுல இருந்து நம்ம துவங்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. போன வாரம் நாம் இதை பார்த்தோம். இந்த உசியா ராஜா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார் என்று வேதப்படையில் சொல்லுகிறார்கள். வேதத்திலேயும் இருக்கிறது. ராஜா மரித்து போனார். இப்ப அந்த நாட்டில் இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் என்னவென்றால், ராஜா அதிகாரத்தில் இருந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், அவர் மரித்து போயிருந்தாலும் இங்கே தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தி ஆண்டவர் காட்டினார். ராஜாக்கள் அதிகாரத்தில் உள்ளவங்க, நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு சாதகமா இருந்தவங்க இல்லாம போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அரசாட்சி செய்கிறவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். எப்படி வெளிப்படுத்தி காட்டுறார்னா, அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன் அப்படிங்கிறார். ஒரு சிங்காசனம் எவ்வளவு பெரியதாக அல்லது உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அதிகாரம் பெரியது என்று அன்றைக்கு நம்பினார்கள், அன்றைக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதனால அரசர்கள் எல்லாம் தங்கள் சிங்காசனத்தை பெரியதாக அமைச்சு கொண்டாங்க. இங்கே சத்திய வசனம் சொல்கிறது, இங்கே ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருந்துச்சா? ரொம்ப உயரமா இருந்துச்சா. அப்போ அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது? ரொம்ப அதிகமானது, ரொம்ப பெரியது என்று அர்த்தம். உசியா ராஜாவுடைய அதிகாரத்தை காட்டிலும், தேசங்களில் இருந்த எல்லா ராஜாக்களுடைய அதிகாரங்களை காட்டிலும் ஆண்டவருடைய அதிகாரம் பெரியது என்பதை காட்டுவதற்காக அவர் உயரமான சிங்காசனத்திலே, உன்னதமான சிங்காசனத்திலே தம் வீற்றிருக்கிறவராக ஏசாயாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப இன்னைக்கு இருக்கிற அதிகாரங்கள், ஜனாதிபதியோ, பிரதமரோ, முதல்வர்களோ, கவர்னர்களோ, மந்திரிமாரோ, அரசாங்க அதிகாரிகளோ, இவங்க எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அதிகாரம் உடையவர் யாரு? உங்களை என்னையும் இந்த சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர்தான் எல்லா அதிகாரத்திற்கும் மேன்மையான அதிகாரம் உள்ள ஆண்டவர். இப்ப இந்த ஆண்டவர் குறித்து அடுத்து ஏசாயா தரிசனத்தை தொடங்குகிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. இந்த வஸ்திர தொங்கல், மேலே போடுகிற வஸ்திரத்தின் தொங்கல் எவ்வளவு நீளமா இருக்கிறதோ அவ்வளவு அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அல்லது மகிமையானவர்கள் என்று அந்த நாட்டில் நினைத்தார்கள். அதனாலதான் ராஜாக்கள் தன் பின்னால கட்டியிருக்கிற அந்த சால்வையை அல்லது அந்த தொங்கலை, அந்த வஸ்திரத்தை பெரியதா போட்டிருப்பான். நம்ம ஊர்லயும் கிறிஸ்தவ கல்யாணங்கள்ல பின்னால 4 பேர் பிடிச்சு பெண்ணுகளை தூக்கிட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? இந்த மேல போச்சு இருக்கிற அந்த வலையை பின்னால 4 பேர் பிடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, அது எவ்வளவு நீளமா 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க பிடிச்சு தூக்கிட்டு வந்துச்சுன்னா, அப்பா பெரிய கல்யாணம்ப்பா, பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னு தெரியணுமா, அதுக்காக மரியாதையை தூக்கிட்டு வருகிறாங்க. அந்த நாட்களில் ராஜாக்கள் நடந்து வரும்போது அவன் தலையில இருந்து அல்லது பின்னாலே சோழ இருந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரம் தரையில இழுத்துட்டே வரும் பின்னால. அந்த அளவுக்கு பெரிதாக வைத்திருப்பாங்க. அது பெரிதாக அவங்க மகிமை கூடுறவங்கன்னு அர்த்தமா. இப்ப ஆண்டவர் இந்த ரெண்டுலையுமே தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். உலகம் எதை பெரிய அதிகாரம் என்று நினைத்ததோ, உலகம் எதை பெரிய மகிமை என்று நினைத்ததோ, அந்த ரெண்டுலையுமே நான் தான் பெரியார் என்பதை, தனக்கு மேல எதுவும் இல்லை என்பதை தேவன் அன்றைக்கு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அப்ப தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்றால், சிங்காசனம் என்பது ஒரு அதிகார மையம். சிங்காசனம் என்பது ஆளுகை புறப்படுகிற ஒரு இடம். சிங்காசனம் என்பது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிற ஒரு இடம். இந்த எல்லாவற்றிலையும்
நான் தான் பெரியவர் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் ஏசாயாவுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 103ஆம் சங்கீதம் 19 47ஆம் சங்கீதம் என்று வாசிக்கும் போது இங்கே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை பேசுகிறார். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை எங்க ஸ்தாபித்திருக்கிறாரா? அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் தங்கள் சிங்காசனத்தை எங்க ஸ்தாபித்திருந்தாங்க? தம்முடைய அரண்மனையிலே ஸ்தாபித்திருந்தார்கள். தங்களுடைய தர்பார் ஹால்ல, அவங்க தர்பார் மண்டபங்களிலே அவங்க சிங்காசனத்தை வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தர்பார் மண்டபமோ அல்லது ஒரு அரண்மனையோ அல்ல, மாறாக வானங்களிலே என் சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன். அரண்மனையில சிங்காசனம் இருக்குதுன்னா அந்த அரண்மனை எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் செல்லும். இந்த தர்பார் ஹால்ல சிங்காசனம் இருக்குன்னா அந்த தர்பார் ஹால்ல வர்றவங்க மத்தியில இவர் வழக்கு விசாரிக்கவோ அவங்களுக்கு பதில் சொல்லவோ ஆலோசனை செய்யும் அளவுதான் அந்த சிங்காசனத்தோட அதிகாரம் செல்லும். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சிங்காசனம் வானத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுக்க வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தேசங்களிலையும் என்னுடைய அதிகாரம் செல்லும் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப நீங்களும் நாமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம் செல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை. தேவன் சகல அதிகாரங்களையும் தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறவர். அப்ப அந்த ஆண்டவர் நமக்காக இறக்க பாராட்டும் போது, நமக்காக யுத்தம் செய்யும் போது, நமக்காக பரிந்து பேசும் போது யாராலையும் தடுக்கவே முடியாது. அவர் சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவர். அவர் வானத்திலே தம்முடைய சிங்காசனத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறாராம். அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சர்வத்தையும் என்ன அர்த்தம்? மனிதர்களை மட்டுமே இல்லை, இயற்கை அதுதான் ஆளுகிறது. இயற்கை மீது தேவன் அதிகாரம் உள்ளவர். இயற்கை மீது தேவன் அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சர்வமும் அவருடைய கரத்துக்கு கீழ்ப்பட்டது. ஆகவே நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். இந்த சிங்காசனம் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயோ ஒரு மாநிலத்துக்குள்ளேயோ ஒரு தேசத்துக்குள்ளேயோ மட்டும் அதிகாரம் செலுத்துறது அல்ல, இது சர்வலோகத்துக்கும் அதிகாரம் செலுத்துகிறது. உலகத்துல உயர்ந்த ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இது ஆண்டவருடைய அதிகாரம் மாத்திரம்தான். இது உலகத்துக்கு மட்டும் அதிகாரம் இல்லை, பூமியில மட்டும் தேவனுடைய அதிகாரம் இல்லை, அண்ட சராசரங்கள் மீதும் அவர் அதிகாரம் செலுத்துகிறவர். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா இயற்கையும் அவருக்கு முன்னால பணிந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது நட்சத்திரம் அதற்கு வழிகாட்டுகிறது. இயேசுவானவர் மரித்த போது பகலிலே சூரியன் தன்னை மறைத்துக் கொண்டது. காரணம் என்ன? சர்வ அதிகாரம் கொண்ட கர்த்தர் பூமிக்கு வந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவருடைய கிரியைகளை பார்த்து வானத்திலும் சரி வானத்துக்கு மேலேயும் சரி எல்லா அதிகாரம் உள்ள கர்த்தர் என்பதை இயற்கை சான்று கொடுத்தது. அவர் இந்த பூமியிலே மனுஷராய் ஜீவித்த போது அவர் கடல் மீது நடந்து சென்றார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அவர் இயற்கை மீது அதிகாரம் செலுத்தினார். இவ்விதமாய் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அதிகாரம் புறப்படுகிறது. இந்த அதிகாரம் சர்வத்தையும் ஆளுகிற ஒரு அதிகாரம். சரி, அடுத்து இங்கே 47ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது தேவன் எது மேல் அரசாளுகிறாரா? முதல்ல சர்வத்தையும் அரசாளுகிறார். இப்ப இன்னும் உள்ள போய் சொன்னாரு, அவர் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். பைபிள்ல ஜாதின்னு போட்டிருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல சொல்லப்படுகிற ஜாதிகள் அல்ல. இந்த ஜாதிங்கிறது நம்ம இந்தியாவில மட்டும்தான் இருக்குது, வேற நாடுகள்ல ஜாதிகள் கிடையாது. ஆரியர்கள் இந்த ஜாதியை நம்ம மேல திணிச்சிட்டாங்க. ஆனா இந்த இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களும் இன்னைக்கு ஜாதிகளை சுமந்து கொண்டு போறார்கள் வெளிநாடுகளுக்கு. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்க யாரும் ஜாதி பார்க்கறதே இல்லை. அதனால இங்க
பைபிள்ல சொல்லப்பட்ட ஜாதிங்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லப்பட்ட ஜாதி கிடையாது. இது ஆங்கில வேதாகமத்துல வாசித்தீங்கன்னா நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேஷன்ஸ் அப்படின்னா நாடுகள், எல்லா இனம், அதாவது நம்ம தமிழர், மலையாளி, இந்தியர், பாகிஸ்தானியர் சொல்றோம் இல்லையா, இப்படி எல்லா மக்களையும் குறிக்கிற வார்த்தை தான் இதுவே ஒழிய நம்ம ஊர்ல சொல்லப்படுற ஜாதிகள் இதுல கிடையாது. சரி, இப்ப சத்தியத்துக்கு வாங்க. வேதம் என்ன சொல்கிறது? தேவன் எல்லா தேசங்களையும், எல்லா இனங்களையும், எல்லா மொழிகளையும் அரசாளுகிறவர் யாருன்னா தேவன். கர்த்தர் அரசாளுகிறார், தேவன் அரசாளுகிறார். அப்ப எல்லா தேசங்களும் தேவனாலே ஆளப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்மார்க்கன் அரசாட்சி செய்தாலும், கொலைகாரன் அரசாட்சி செய்தாலும் அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களிலே சில தீமை செய்தவர்கள், சில தந்திரவாதிகள் நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறது எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை சாதிக்கிறோம் நினைக்கிறாங்க, ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், அநியாயம் தலைவிரித்தாடுகிறது, ஊழல் தலைவிரித்தாடுது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் நல்லா சரியா இருக்கும், நல்லா சாதகமா இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் ஒண்ணு செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்லா அதிகாரத்துக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரம். இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் ஏற்ற சமயத்திலே பதில் செய்கிற ஆண்டவர், ஏற்ற சமயத்திலே கிரியை செய்கிற ஆண்டவர். வேதம் சொல்கிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறாராம். ராஜாவின் இருதயம் நீர்க்கால்களின் போல தேவனுடைய கரத்திலே இருக்கிறதா. அப்ப தேவன் நினைச்சாருன்னா எந்த சிங்காசனமும் தள்ளப்பட்டு போகும். எதையும் தேவனால வீழ்த்த முடியும், எதையும் தேவனால தூக்கி நிறுத்த முடியும். நான் போன வாரம் சொன்ன வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்யும் போது 1ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், பா நீ பிடிக்கவும் நட்டவும், வசனம் வாசிங்க, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் ஒன்றை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்றார். இளைஞனாயிருந்த எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்டார். சிறு வயதா இருக்கிற எரேமியாவை தேவன் அழைத்த போது அவர் சொல்றாரு, நான் சின்ன பையன், நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தேன், நீ நட்டவும் முடியும், நீ பிடுங்கவும் செய்யலாம், நீ கட்டவும் செய்யலாம், நீ இடிக்கவும் செய்யலாம். ரெண்டு சைடு, ரெண்டு அதிகாரத்தையும் நான் உன் கையில கொடுக்கிறேன், உன்னால எதையும் முடியும் என்று அன்றைக்கு எரேமியாவுக்கு தேவன் வாக்குப்படினார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற நீங்களும் நானும், தேவனுடைய ஆளுகை கீழே இருக்கிற நீங்களும் நானும் இதே மாதிரி செய்யப்படிதான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். அப்ப நமக்கு என்று தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், நாவின் அதிகாரம் என்று இந்த வேதம் சொல்கிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் நம்முடைய நாவினுடைய அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறாரா. அப்ப நம்ம சொன்னா ஆகணும், நம்ம சொன்னா அது நடக்கும். பல நேரங்களில் நமக்கு தெரிகிறது இல்லை. இது தெரியாதனாலதான் காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுப்பும்போது எப்படித்தான் அனுப்புறோம், சனியனே எவ்வளவு நேரம் தூங்குவேன், விளங்காம போது தூங்கிட்டே இறங்குவாரு அப்படிங்கும். ஏன்னா நம்ம சொல்றது என்ன நமக்கே தெரியல, நம்முடைய நாவின் அதிகாரம் நமக்கே தெரியல. வெள்ளக்காரன் பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே ஒருத்தர் பார்த்த உடனே குட் மார்னிங் அப்படிங்கிறார். குட் மார்னிங் என்ன அர்த்தம்? வணக்கம் அர்த்தமா? குட் மார்னிங் என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலை பொழுது உனக்கு நல்ல கால பொழுதா இருக்கட்டும் அப்படின்னு அவன் வாழ்த்துறான். ஏன்னா அவனுக்கு அந்த நாவின் அதிகாரத்தின் வல்லமை அவனுக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம ஒருத்தரை பார்த்து காலையில சொல்லும் போது, சரி நீ காலையில நல்லா இருக்க, போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், போயிட்டு வாங்க, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க, பாதுகாப்பா போயிட்டு வாங்க நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான், ஹாப்பி ஜர்னி அப்படிங்கிற, சந்தோஷமா ஒரு பயணம் அமையட்டும். வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நம்ம சொல்ற, நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் அவன் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியுது
நாம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது ஒரு காரியங்களை செய்யும். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி தேவன் கிரியை செய்கிறவர். சரி, இங்க வாங்க. அப்ப இங்க வசனம் என்ன சொல்கிறது? தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். அப்ப எல்லாவற்றின் மேலையும் தேவன் அரசாளுகிற தெய்வமா இருக்கிறார். அதனால அவர் எது நினைக்கிறாரோ அதை சாதிக்க முடியும். இன்னைக்கு அவங்க நினைக்கிறபடி எல்லாம் வாய்க்கிறது நினைக்கிறாங்களே, தேவன் அதை மாற்ற முடியும். இந்த தேர்தலை குறித்து பலவிதமாய் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம நினைக்கிறபடி எல்லாரும் நல்லவங்களும் இல்லை, எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை. ஆனால் எப்பொழுது எல்லா காரியத்திலும் நன்மை செய்கிறவர், நல்லவராய் இருக்கிறவர் ஒரே ஒருத்தர் உண்டு. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நமக்கு அடைக்கலம், நமக்கு நம்பிக்கை, நம்ம வழி நடத்துறவர் நம்ம தேவனாய கர்த்தர் மாத்திரம் தான். வேற யாரும் சொல்லுவார் இல்லையா, மனக்கலக்கத்திலே எல்லாரும் பொய்யர் என்று சொன்னேன் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலவரம் இருக்கிறது. அவை கொஞ்சம் கவனமாய் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் புகழ்ந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது யாரு மேல கோபப்பட்டும் நமக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. நமக்கு நன்மையானால் அது தேவனிடத்துல மட்டும்தான் நமக்கு வர வேண்டும். நமக்கு ஒரு கிருபை வேணும்னா அது ஆண்டவரிடத்துல தான் வரணும். இந்த தேவன் தான் நமக்கு சகலத்தை நன்மையாய் செய்து நம்மை நடத்துகிற கர்த்தர். அதனால சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் இன்றைக்கும் அரசாட்சி செய்கிறவராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க நம்ம எந்த ஆளுகை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. எல்லா ஆளுகைக்கும் மேலான ஆளுகை உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இப்ப ஆளுகை அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்ட இதுலதான் ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது இல்லை. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த டாக்டருக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா டாக்டருமே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் வர்றாங்க. அலோபதி டாக்டர் இல்லையா, எல்லாருமே எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுறாங்க, அவங்களே என்ன சொல்றாங்க, சார் தலைவலிக்கு அப்படின்னு போனா இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருல்ல அதை சொல்ல மாட்டாரு. கண்டக்டர் போய் பாருங்க, மூளை நரம்பு டாக்டர் போய் பாருங்க, பிரிச்சு விட்டுறாங்க, தள்ளி விடுறாங்க. அந்த காது வலி சார் அப்படின்னா ஏன் டாக்டர் போய் பாருங்க. ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் மேல படிச்சிருப்பாங்க. ஆனா எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் என்ன செய்யறாரு, ஸ்பெஷலிஸ்ட் போய் பாருங்க. அப்போ அவர்கள் ஒரு எல்லையை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ளதான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது அவர் சர்வத்துக்கு மேலானவர், எல்லாமே அவர் தான், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர், சகல காரியத்தை நமக்காய் செய்து முடிக்கிறவர் அவர். அதனால சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் அவர். எந்த ஆட்சி மாறினாலும் சரி, எது போனாலும் சரி, எல்லாம் யார் தான், நம்ம தேவனாகிய கர்த்தர். அவர் தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு நன்மை செய்கிறவராய், பாதுகாக்கிறவராய், தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் நடத்துவார். ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்கிறது, இது வருந்தாலும் கொடிதான் இருக்கும். அதான் சொல்றது, பூமி காரிருள், பூமி சரி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியை மூடுமா, கார் இருள் ஜனங்களை மூடுமா? ஆனா தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல அவர் உதிப்பார். இப்படி ஒரு பக்கம் நடந்தா கூட தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அப்ப என்னதான் நடந்தாலும், என்ன தீமை நடந்தாலும் நன்றாக கவனிங்கள், இனி வருகிற காலம் நல்ல காலம் அல்ல. இனி வருகிற காலம் கொடிதாய்த்தான் இருக்கும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வர வர எப்படித்தான் இருக்கும், கொடிதான காலம் தான், அந்த பூமிக்கு கொடிதான காலம் தான், அநீதிதான் இருக்கும், எல்லாம் ஊழல் தான் இருப்பாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணிருக்கிறாருன்னா, அவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் உங்களுக்கு எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தர், உங்களை என்னை பாதுகாக்கிற கர்த்தர், உங்களை என்னை சேதம் இல்லாமல் நடத்துகிற ஆண்டவர். அதனால எல்லாத்தையும் மாத்திதான் நினைக்க முடியாது, நம்மளால முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு தேவன் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். ஆனா வேதம் சொல்றதுல திருத்தராசனத்துல ரொம்ப அழகா சொன்னாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும். அப்ப என்ன அர்த்தம், விழுவான். கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தோம், கொரோனா
பத்தி ஒரு செய்தி இல்லாம இருந்துச்சு. ஐயா வாட்ஸ்அப் செய்தி போட்டு விட்டாரு, கோயில்பட்டிக்குள்ள கொரோனா திரும்ப வந்து விட்டது அப்படின்ட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னால வந்த கொரோனா வேற, இப்ப வந்த கொரோனா வேறங்கிறான். இது வேகமா பரவுங்கிறான். அப்ப திரும்ப நமக்கு என்ன வரும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. எப்போ மூட சொல்றாங்களோ, எப்போ ஊரடங்கு வருதோ தெரியாது அப்படின்னு. ஆனா எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டிடுவாங்க? அப்பதான் கொள்ளடிக்க முடியும். அதனால எலெக்ஷனை கண்டிப்பா வச்சே தருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் என்ன செய்வாங்க? ஊரடங்கு வரும். நல்லா கவனிங்க. இப்படி வந்தாலும், கொடிதான காரியங்கள் வந்தாலும், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. என்னது? பக்கத்திலேயே வராதுன்னு. பக்கத்திலேயே வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற. அப்ப தேவன் நமக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துல ஓடுறோம் அப்படின்னா அது காரணம் நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக சிங்காசனத்து மேல வீற்றிருந்து நம்ம எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி, வேகமாக நம்ம கடந்து போகலாம். அடுத்ததாக எசேக்கியேலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். முதல்ல பார்த்ததெல்லாம் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஏசாயாவுக்கு சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவராக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தின மாத்திரத்துல இவர் உடனே அவர் தரிசனத்தை கண்டு உடனே ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி அவர் அங்கே பயப்படுகிறார். தேவ தரிசனம் கண்டோடனே பயப்பட்டார். அப்ப கர்த்தர் அவரோடு பேசினார். தேவ சத்தத்தை இந்த ஏசாயா கேட்டார். தேவ தரிசனம் கண்ட மாத்திரத்துல தம்முடைய குறைகளை அவர் உணர்ந்தார். அப்ப தேவ பிரசனத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம குறை உள்ளவர்கள் என்பதை நாம உணர வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம உணர வேண்டும். நம்ம எந்த அளவு நம்ம தவறான மார்க்கத்தில் போயிருக்கிறத உணர்ந்து நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மளை சரி செய்து கொள்ளணும். இது தேவனுடைய தரிசனத்தை கண்ட ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது. அப்ப தேவ தரிசனம் கண்டு நம்முடைய குறைகளை நம்ம உணர்ந்து நம்ம அறிக்கையிடும் போது தேவன் அதை மாற்றுவதற்கு நமக்கு பலம் தருகிறார். அந்த நேரத்துல நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அதுக்கு அடுத்து தேவன் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துவார். இது ஏசாயா கண்டதில் தெரிகிறது. இப்ப எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறார். வேகமா நம்ம பார்த்து படிக்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். ஏசாயா பார்க்கும்போது அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருந்தார். அவர் வஸ்திர தொங்கலாலே ஆலயம் நிரம்பி இருந்தது. சிங்காசனம் உயரமா இருக்குன்னா அவருடைய அதிகாரம் உயரம் என்று அன்றைக்கு ராஜாக்களை குறித்து நினைத்தார்கள். ஒரு ராஜாவுடைய வஸ்திரம் நீளமா இருந்துச்சுன்னா அவர் மகிமையிலே சிறந்தவர் என்று அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள். இங்கே பார்க்கும்போது எசேக்கியேல பார்க்கும்போது தரிசனம் காண்கிறார். இப்போ அவரை சுற்றிலும் பிரகாசம் இருந்துச்சு. அந்த நாட்கள்ல காந்தார கலையா ஏதோ சொல்லுவாங்க. ஒரு படம் வரையும் போது தலைக்கு பின்னால பெரிய வட்டம் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அப்படின்னா ரொம்ப பிரகாசமான ஆடு பிரகாசமா இருக்க மாட்டாது, செஞ்சிரு பிரகாசமா இருக்காது. ஆனா தலைக்கு மேல வட்டத்தை போட்டிருப்பாங்க, புத்தருக்கு போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு தலையில இருக்கும், சாமிகளுக்கு பின்னாலாம் போட்டிருப்பாங்க சில பேர். அப்படின்னா பிரகாசமானவர், அவர் ரொம்ப மகிமையானவர் அப்படின்னு அர்த்தம். இங்க ஒளிவட்டம் அப்படி படத்துல இல்ல, நேரடியாய் அவர் பார்க்கிறார். அப்படி நேரடியாய் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரகாசத்தை அவர் பார்த்தாராம். அவர் சொன்னார் பாருங்க, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் அது எப்படி காணப்படும்? அந்த கடைசி வரைக்கும் தெரியும், கணக்கா பார்த்தோன்னே பளிச்சு தெரியும். அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. தேவன் இருக்கிறார், வானவில் இருக்க மாதிரி அந்த பிரகாசம் இருக்கு. அவ்வளவு பெருசா தெரியுது, எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு தேவன் பிரகாசமா இருக்கிறார். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனம். தேவன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தரிசனம் கொடுக்கிறார். இதற்கு எப்படி தரிசனம் கொடுத்திருக்கிறார்
பாருங்க. அவர் பிரகாசமானவராக எசேக்கியேல் பார்த்தார். அப்படி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, அதை நான் கண்டபோது, போன வாரம் சொன்னேன், தேவ தரிசனத்தை கண்டவங்க எல்லாம் எப்படித்தான் விழுந்திருக்காங்க? முகங்குப்புறத்தான் விழுந்திருக்காங்க. பின்னால விழுந்தவங்க கூட பேய் தான் விழுந்திருக்கு. பின்னால வெட்டுப்பட்டவங்களும் பேய்களும் பின்னால விழும். நீங்க ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, தலையில கை வச்சோடனே பொத்துன்னு பின்னால விழுகிறாங்கன்னா அங்க பேய் கிரியை செய்தாங்க. சரியா? ஆவியானவர் கிரியை செய்தாங்க. எப்படி விடுவாங்களா? முகங்குப்புறத்தான் விழுந்தாங்க. தேவனை கண்ட மாத்திரத்துல இவர் முகங்குப்புறம் விழுந்தார். இவர் முகங்குப்புறம் விழுந்துட்டு பாருங்க, அதை நான் கண்ட போது முகங்குப்புறம் விழுந்து, அப்பொழுது பேசுகிற ஒருவனுடைய ஏசாயாவும் தேவ சத்தத்தை கேட்டார். அவர் நான் அதமானேன்னு சொன்னாரு, அவரும் தேவ சத்தத்தை கேட்டார். எசேக்கியாலும் தேவனை தரிசித்தார். இவர் அப்படியே முகங்குப்புறம் விழுந்தார். இவரும் தேவ சத்தத்தை கேட்டார். அப்ப தேவ பிரசன்னத்துல தேவ சத்தத்தை கேட்க முடியும். தேவ சத்தத்தை எங்கெல்லாம் கேட்க முடியும்? தேவ பிரசன்னத்துல தான் கேட்க முடியும். தேவ பிரசன்னம் இல்லாத இடங்களிலே தேவ சத்தத்தை கேட்க முடியாது. தேவ தரிசனத்தை காணாத இடங்களிலே தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அப்ப நீங்கள் நானும் ஆலயத்துக்கு வர்றோம்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி பிரசன்ன சபையில இருக்கணும், இப்படி தரிசனத்தை நாங்கள் காணணும், ஆண்டவரே நீர் முகமுகமா எங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்ப தேவன் மத்தியிலே அசைவாடுவார்னா, தேவன் மத்தியிலே உலாவார் அப்படின்னா தேவ பிரசனத்தை நீங்களான அனுபவிக்கலாம். அப்போ தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்கள் நானும் கேட்க முடியும். இது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க 1வது 2வது வசனத்துல வாசித்தோம்னா இவர் என்ன சத்தத்தை கேட்டார் என்பதை அங்கே அவர் பதிவு செய்கிறார். அவர் சொல்றார், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர் எப்படி அவர் பார்த்தோன்னே முகங்குப்புறம் விழுந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சும்மா எந்திரிச்சு காலோன்றி நில், தூக்கி விடுறாரு, காலோன்றி நில். அப்ப தேவ சமூகத்திலே முகங்குப்புறம் விழுந்த, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின எந்த ஒரு மனுஷனையும் தேவன் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். அப்ப கர்த்தருக்கு முன்னால நீங்கள் நானும் முழங்கால் போட்டோம்னா, அவருக்கு முன்பாக நீங்கள் நானும் பணிந்து கொண்டோம்னா கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துவார். தேவனுக்கு முன்னால நீங்கள் நானும் முழங்கால் போட குனிந்தோம் அப்படின்னா உலகத்திலே சமுதாயத்திலே தேவன் உங்களை நின்னையும் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். கர்த்தருக்கு முன்னால பணியாம, கர்த்தருக்கு முன்னால நம்ம தாழ்த்தாம இருந்தோம் அப்படின்னா உலகத்துல போய் தாழ வேண்டியதா இருக்கும், உலகத்துல போய் தலை தொங்கப்பட வேண்டியதா இருக்கும். நேர் மாறானது. ஒருத்தர் எழுதுகிறார், ஒரு சிந்தனையாளனின் பேனா எழுத முடியுமானால், ஆங்கிலத்தில் சொல்றார், ஒரு சிந்தனையாளனின் பேனா எழுத முடியுமானால் குனிந்திருக்கிற ஒரு தேசம் நிமிரும் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் இது எங்க இருந்து காப்பி அடிச்சது அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் போட தன்னை தாழ்த்து நானால் குனிந்திருக்கிற ஒரு தேசம் நிமிர ஆரம்பிக்கும் அப்படின்னு கர்த்தர் எழுதுகிறார். நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். அப்ப தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மளை விட்டு கொடுத்து நம்ம ஒண்ணு இல்லாதவங்க என்று உணர்ந்து நம்மை தாழ்த்தி கர்த்தருக்காக நாம் நீங்கள் நானும் எந்திரிச்சு நிற்கிறோமோ அப்ப கர்த்தர் வெளியே நம்மளை பயன்படுத்த முடியும். அப்ப தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நீங்கிற நானும் பணிவுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இப்படி செய்யும் போது தேவன் கிரியை செய்கிறவர், தேவன் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற ஆண்டவர். சரி, இப்ப கால் ஒன்று இல்லை அப்படின்னாரு, அதுக்கப்புறம் சொன்னார், உன்னுடனே பேசுவேன். அப்ப தேவனை யாரெல்லாம் பணிந்து கொள்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் தூக்கி விட்டு அவங்களோட பேசுறார். என்ன பேசுறார்? 2வது வாசிங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது பாருங்க, இப்ப நமக்குள்ள யார் வர்றா? அப்போ நம்ம தேவனை பணிந்து கொண்டோம்னா தேவன் நம்மை தூக்கி விடுவார். நமக்குள்ளே ஆவியானவர் வருகிறார். ஆவி எனக்குள்ளே வந்து அப்ப காலோண்டி நிற்கும்படி செய்கிறதே யாருதான்? ஆவியானவர் தான். காலோண்டி நிற்கும்படி செய்தது. அப்போது என்ன பேசுறதை கேட்டேன். இப்ப 1வது வசனம்
ஒரு முகமுறையாய் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்திலே அவர் தெளிவுரையாக அவர் பேசுகிறார். இந்த ஆவியானவர் உள்ள வந்த மாத்திரத்துல இவர் எழுந்து நிற்கிறார். அப்ப தேவ சத்தத்தை கேட்டார். இப்ப நமக்குள்ள ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம எந்திரிச்சு நிற்கவும் முடியல, தேவ சத்தத்தை கேட்க முடியாமலும் போயிருது. அப்ப நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்கறதுனாலும், நீங்களும் நானும் கர்த்தருக்காக உலகத்துல எழுந்து நிற்கிறதுனாலும், இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்னால நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்குள்ளே ஆவியானவரை அனுப்பி இந்த காரியங்களை செய்கிறார். அப்ப இந்த அடிப்படை என்ன? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனுக்கு முன்னால, சகல அதிகாரம் கொண்ட ஆண்டவருக்கு முன்னால நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த வேண்டியதா இருக்கிறோம். தேவன் சொல்றார், உங்களுக்கு என்னத்தை கேட்கிறேன்? ஆண்டவருக்கு முன்னால உங்களை தாழ்த்துவது தானே அப்படிங்கிறார். அப்ப தேவனுக்கு முன்னால நீங்களா நம்மை தாழ்த்தணும்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு ஏசாயாவுக்கும் எசேக்கியேலுக்கும் ஆண்டவர் செய்தார். அதை இன்றைக்கும் தேவன் நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை மாற்றுவதற்கு அப்படியே இருக்கிறார். ஏசாயாவுடைய குற்ற உணர்வை தூக்கி எடுத்த ஆண்டவர் எசேக்கியேல் உள்ளத்திலே வந்து அவரை தூக்கி நிறுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய எல்லா குற்ற உணர்வுகளையும் மாற்றி எல்லா தீமைக்கு நீங்களாக்கி அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஒரு வசனத்தை வாசனம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். அதுக்கு என்ன தகுதி வேண்டும்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கும் ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக, ஆண்டவர் ஜனங்களுடைய பாவத்தை நீக்குவதற்காக, அவர் எல்லாருக்கும் பிரதான ஆசாரியராக மாறுவதற்காக தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்ததா. பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் தம்மை தாழ்த்தினார். அப்படின்னா இன்னைக்கு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்னால நீங்கள் நாள் எவ்வளவு தாழ்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல நீங்கள் நானும் வரணும்னா அது எப்படி? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு ராமல். டபுள் நெகட்டிவ் வருது, எதிர்மறை, 2 எதிர்மறை. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு பலவீனம்னா அவர் நமக்காக பரிதாபப்படுகிறார். அதான் வேதம் சொல்கிறது, நாம் நெருக்கப்படும் போதெல்லாம் அவர் நெருக்கப்படுகிறார். நாம கண்ணீர் விட்டா அவரும் கண்ணீர் விடுகிறார். நாம வேதனைப்பட்டா தேவன் வேதனைப்படுகிறவர். நாம கஷ்டப்படும் போது அவர் தள்ளி நிற்கிறவர் அல்ல, நம்முடைய கஷ்டங்களிலே நம்மளோடு இருந்து நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவர் ஜெபம் பண்ணார், கருத்தாய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரை குறித்து சொல்கிறது, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அப்ப தேவன் நம்ம போல வாழ்ந்திருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி வச்சு போயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா சோதனையும் எல்லா பிரச்சனையும் ஆண்டவருக்கு வந்துச்சு. ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அப்ப அதே போல நீங்களும் நானும் இந்த சோதனையில ஜெயிக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியாய் நமக்கு முன்னால வாழ்ந்து போயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, ஆதலால் இந்த சோதனையெல்லாம் அவர் ஜெயித்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தபடியால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், நல்ல கவனிங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கிடவும். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஆண்டவரை அல்லாஹ்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் என்றால் ஒருவரும் அணுக முடியாத அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் என்று பொருள். அவர் தெய்வம், அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்த வேதம் சொல்கிறது,
நம்முடைய ஆண்டவரை அவர் நமக்கு தாய், நமக்கு தகப்பன், நமக்கு சிநேகிதன், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இங்கே பரிசுத்த எபிரேய ஆக்கியோர் சொல்லுகிறார், நாம அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரலாம், அவருடைய சிங்காசன தண்டையிலே சேரலாம். அந்த நம்முடைய சகோதரர்கள் சொல்றாங்க, அவர் பக்கத்துல போக முடியாது, அவர் அணுக முடியாதவர், அவர் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல அணுக முடியாத ஒருத்தர். ஆனா சத்திய வேதம் சொல்கிறது, இவர் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற கர்த்தர், பக்கத்துல இருக்கிற ஆண்டவர், எவ்வளவு வேணாலும் நெருங்கி வரலாம். உறவு முறை சொல்லி கூப்பிட தகுதியுள்ள ஒரே ஒரு தெய்வம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நமக்கு அம்மாக்கள் இல்லாம இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இல்லாம இருக்கலாம், சிநேகிதர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய கரங்களிலே நீங்களும் நானும் நெருங்கி போக முடியும், நெருங்கி போக முடியும். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் சொல்கிறார், நான் சகல அதிகாரம் கொண்டவர், ஆகவே தனித்திருக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லல. நீங்க என் பக்கத்துல நெருங்கி வரலாம், என்னோட நெருங்கி வரலாம். வேற வார்த்தையில சொல்றேன், அவர் சகல அதிகாரம் கொண்ட ஆண்டவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த தெய்வம் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், நமக்கு சிநேகிதரா இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். நீங்க சாதாரணமா ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க, அரசாங்கத்திலேயோ அரசியலையோ இருக்கிறவங்க நமக்கு சொந்தக்காரங்க நம்ம என்ன சொல்றோம், ஏப்பா நம்ம யாரு தெரியுமோ, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றோம். நீங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர், உயரும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், வஸ்திர தொங்கலால் ஆலயத்தில் நிரம்பிருக்கிறவர், வான வெள்ளை போல பிரகாசம் உள்ள கர்த்தர், அவர் இன்றைக்கு சொல்றாரு, என் கிருபாசனத்துல நீங்க வாங்க, என் சிங்காசனத்துல நெருங்கி வாங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறேன். அப்ப நம்ம கூட இருக்கிறவர் யாரு? சகல அதிகாரம் கொண்டவர், உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்திலையும் மேன்மையான அதிகாரம் கொண்ட கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம், அவர் தொடர்ந்து நடத்துவார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணம் செய்யலாம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தர் நீர் நடத்துவீராக, உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்துவதாக, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தான் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், நீர்தான் சகல அதிகாரம் கொண்ட கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீரே, அதற்காக ஒத்துழைக்கிறோம். உண்மை நாங்கள் எங்களை தகப்பனாய், உங்களுடைய தாயாய், சிநேகிதனாய், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் உறவு முறை சொல்லி அழைக்கத்தக்கதாய், ஆண்டவரே, நாங்கள் தடவையாகிலும் கண்டுகொள்ளத்தக்கதாய் எங்கள் சமீபமா இருக்கிறீர்களே, அதற்காக செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேரவராய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். நாம் மகிமை எல்லாவற்றையும் கொண்டு எடுக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாக